20 ஆண்டுகளாக காத்திருக்கும் மக்கள் நிரந்தர பட்டா எப்போது? திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே ஆத்திப்பட்டு புதுநகர் பகுதியில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வரும் மக்கள் நிரந்தர பட்டா வழங்கக் கோரி ஜமபந்தியில் மனு அளித்தனர். 2008ஆம் ஆண்டு அசைன்மெண்ட் பட்டா வழங்கப்பட்ட நிலையில் பல ஆண்டுகளாக நிரந்தர பட்டா கேட்டு அதிகாரிகளிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் மழைக்கால வெள்ள பாதிப்புகளை தடுக்க வடிகால் வசதிகள் ஏற்படுத்தவும், வீடற்றவர்களுக்கு இடம் வழங்கி அரசு வீடுகள் கட்டித்தரவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்தியாளர் இதே மாதிரி போயிடுது. ஒவ்வொரு வருடமும் இதே மாதிரி போயிடுது. இதே பதில் தான். இன்னும் கவர்மெண்ட் இல்லை. பெரிய அமைதியாக போயிடுது. அப்போ என்ன செய்யலாம், எப்போ பண்ணணும், என்ன முடிவு பண்ணணும், நான் எங்க செய்ய தரப்புல என்ன பண்ணணும், மக்கள் ரோட்டில் உட்காந்து போராட அளவுக்கு வந்துருந்தாங்க. நான் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு அதெல்லாம் இல்லை கண்டிப்பாக பண்ணி தருவாங்க அரசாங்கம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அமைச்சர் அந்த கார்த்தி கூட நான் ஃபாலோ பண்ணுறேன். அசைன்மெண்ட் போட்டோ எடுக்கிறேன்னா ரிப்போர்ட் கார்டு காட்டுறேன். காட்டணுமா? கட்ட
வீடு இல்லாமல் ஒரு 20 பேர் இருக்கோம் சார். அத்திப்பேட்டில் அருணோதயா நகரில் எங்களுக்கு வீடு இடமும் கொடுத்து வீடு கட்டி கொடுக்க சொல்லி தான் நாங்கள் கோரிக்கை வச்சுருக்குறோம். அதனால இன்னைக்கு வந்து சொல்லியிருக்கிறோம் சார். ஒரு 20 பேருக்கு நாங்கள் வந்து மொத்தமே எஸ்டி மக்கள் தான் நாங்கள். எங்களுக்கு யாருக்குமே இடம் கிடையாது. தற்காலிகமாக அங்கே தான் இருக்கிறோம் சார். ஆனால் அங்கே ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் அப்படி இருக்கிறோம். நாங்கள் சொந்தக்காரங்க வீட்டுங்களில் அப்படி தான் இருக்கிறோமே தவிர ஒரு வீட்டில் 2 பேர் அப்படி இருக்கிறோம். 2 குடும்பத்தில் அப்படி இருக்கிறோம். ஒரு 20 பேருக்கு வீடு கிடையாது. அதனால மனு கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறோம். எங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும், இடமும் வேணும், வீடும் வேணும். இடம் இல்லாம இருக்கிறோம். ஒரு ட்ரஸ்ட் மூலியமா வீடு கட்டி கொடுத்தாங்க. அந்த ட்ரஸ்ட் அவங்க மூலியமா நாங்களுக்கு ஒரு 30 வருஷமா அவங்க கட்டி கொடுத்தாங்க. அதுக்கு வரத்துக்கு பசங்க பிள்ளைங்க எல்லாம் வீடு இல்லாத ரொம்ப பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறாங்க. ஒரே வீட்டுல இருக்கிறோம். ஒரு என் பேர் கவிதா. பேசலாமா? என் பேர் விஜயா. அத்திப்பட்டு ஊராட்சியில எக்ஸ் வார்டா இருந்தேன். நாங்க வந்து அத்திப்பட்டு மேற்கு பகுதியில வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து 27 வருஷமா நாங்க குடியிருக்கிறோம். 2008 வந்து மல்லிகாமா தாசில்தாரா இருக்கும்போது எங்களுக்கு அசைன்மெண்ட் பட்டா ஒரு 300 பேருக்கு வந்து பட்டா கொடுத்தாங்க. அப்போ கொடுத்த உடனே 2008 இருந்து இப்போ 2026 ஆயிடுச்சு. எங்களுக்கு நிரந்தர பட்டா கேட்டு நாங்க வந்து ஏறாத இடம் கிடையாது. ஒரு அதிகாரியும் நாங்க சந்திக்காது கிடையாது. எங்க ஊராட்சி தலைவருங்களும் இந்த பட்டா விஷயமா வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அதிகாரிங்க எங்களுக்கு ஒத்து உழைக்கலைனாக்கா அப்போ ஊராட்சி தலைவருங்க மட்டும் என்ன பண்ண முடியும்? எங்களை ஏன் வந்து அதிகாரிங்க இப்படி அழகழிக்கிறாங்கன்னு தெரியல. பட்டா கேட்டு நாங்கள் நிரந்தர பட்டா கேட்டு 18 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷம் அதுலேயே போட்டிருக்கு. அது முடிஞ்சா 8 வருஷம் எக்ஸ்ட்ராவே ஆகிட்டு நாங்கள் கேட்டோம். கேட்டதுக்கு அப்படியே அசால்ட்டாக எந்த ஒரு பதிலும் எங்களுக்கு சொல்கிறது கிடையாது. கலெக்டர் ஆஃபீஸர்லாம் போயிட்டோம், சிஎம் சார்லாம் போயிட்டோம், தாலுக்கா ஆஃபீஸில் தாசில்தார்ண்ட, ஆர்டிஓண்ட, டிஆர் எல்லாரையும் நாங்கள் பார்த்தாச்சு. எங்களுக்கு சலிப்பு தட்டியாச்சு. ஒரு ஜமாபந்திலையும் நாங்கள் வந்து மனு கொடுக்குறோம். வாங்குவாங்க, சைன் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதோட முடிஞ்சு போச்சு அந்த வேலை. எங்களுக்கு அடுத்தபடியாக வந்து அந்த ஸ்டெப்பு எடுக்க போகிறதே கிடையாது. நாங்களும் வந்து இதை வந்து நாங்கள் எப்படி தான் சொல்கிறதுன்னு தெரியல. குடும்பம் வந்து கிட்டத்தட்ட இப்போ கணக்கு எடுத்தாக்கா 2000 குடும்பத்துக்கு மேலே தான் இருக்காங்களே தவிர கம்மி கிடையாது. ஆனால் ஒரு முறையும் மழை வெள்ளத்துலேயும் நாங்கள் பாதிக்கிறோம். தாங்களில் வந்து எங்களுக்கு அது சரி பண்ணுறது கிடையாது. தாங்கள் வந்து மொத்தமாக வந்து தண்ணி வந்ததுனாக்கா எங்கள் பொருளுடைமை, நாங்கள் உயிர் சேதாரம் எல்லாமே அழிஞ்சு ஒரு மழைக்கும் நாங்கள் செத்து பிழைக்கிறோம். தாங்களும் எங்களுக்கு அதை சரி பண்ணி தரப்படல. தடுப்பணை சுவரம் கட்ட போகிறது கிடையாது. அதோடு சேர்த்து மழைநீர் கால்வா கட்டி கொடுக்க சொல்லி கேட்டோம். அதுவும் கிடையாது. எங்களுக்கு இந்த பட்டா வந்து கொடுத்தாங்கன்னா, நிரந்தர பட்டா வாங்கி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு ஏழை பழங்க என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்து போய் பேங்க்ல வச்சு வீடு கட்டுறதோ என்ன பண்ணுறதோ அதை டெவலப் பண்ணிப்போம். ஆனால் இந்த அதிகாரிங்க ஏன் எங்களுக்கு தரமாட்டேன்றாங்கன்னு தெரியல. தருவாங்களா தரமாட்டாங்களான்னு தெரியல. கண்டிஷனாக சொல்லிட்டா கூட தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களா கூட நாங்கள் வந்துட்டு இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண முடியும். நம்பி தானே வரோம். போன ஆட்சியிலேயே எங்களுக்கு இப்படி தான் ஏமாத்துனாங்க. போன ஆட்சியில் கிட்டத்தட்ட 10 முறை எங்கள் ஊராட்சி தலைவருங்களே வந்து எங்களை கூட கூட்டு போய் கலெக்டர் ஆஃபீஸர்லாம் போயிட்டு பேசி இதை கொடுத்து ஆர்ஐக்கிட்ட எல்லாருக்கிட்ட ஆர்டிஓ எல்லார்ட்ட கொடுத்தோம். ஒன்றுமே வேலையே ஆகலை. இந்த ஆட்சியிலேயாவது இந்த விஜய் தம்பி வந்து சிஎம்மா வந்திருக்கிறாரு. அவர் புண்ணியத்திலேயாவது அவராவது இதுக்கு நடவடிக்கை எடுத்து இந்த ஆட்சியிலேயாவது எங்களுக்கு நல்லது நடக்கும்னு நான் நினைக்கிறேன். தயவு செய்து எங்களுக்கு இந்த பட்டா வழங்குறதுக்கு எங்களுக்கு அதிகாரிங்க எங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துழைப்பு தரணும். தர முடியாதனால கண்டிஷன் சொல்லானீங்களா? மக்களே கிடையாது. ஏன் எங்கள் ஏரியாவை மட்டும் இப்படி வழக்கழிக்கிறாங்கன்னு தெரியல. எல்லா ஏரியாவிலையும் மனு கொடுக்குறாங்க, செய்கிறாங்க. எல்லா இடத்துலையும் இப்போ லேட்டஸ்ட்டாக 2 வருஷத்துக்கு முன்னாடி நெய்த வயலில் இதே மாதிரி தான் வந்து கொடுத்தாங்க. நெய்த வயலில் வந்து கொடுத்துட்டாங்க. பட்டா கொடுத்தாச்சு. திருள வயலையும் கொடுத்தாச்சு. ஆனால் அத்திப்பட்டு புதுநகர் மேற்கு பகுதியில் எங்களை ஒரு மக்களாகவே நினைக்கிறது இல்லை. வெள்ளத்திலையும் பாதிக்கிறோம், தண்ணிலையும் பாதிக்கிறோம், பட்டாவும் கொடுக்கறதில்ல. நாங்களாம் இன்னும் அவ்வளோ பாவம் பண்ணணும் தெரியல. ஆனால் உண்மையிலேயே எங்களுக்கு அத்திப்பட்டு பஞ்சாயத்தில் வந்து உண்மையாகவே அந்த தலைவருங்க எங்களை வந்து காப்பாற்றி விட்டுன்னு வராங்க. அதிகாரிங்க எங்களை காப்பாற்றலை. எங்களை வந்து அப்படியே அழகழிக்கு தான் விடுறாங்க. இதோட நான் ஒரே முடிச்சுக்கிறேன். என் பேர் விஜயா. அத்திப்பட்டில் வந்து எக்ஸ் வார்டாக இருந்தேன்.